கூட போட்டிருக்காரு. திருச்சியில நுழைவு வாயிலுக்கு, ரயில்வே நுழைவு வாயிலுக்கு இந்தியில பேர் வச்சிங்கன்ற அந்த பாலிடிக்ஸ் எடுக்கிறாரு சு வெங்கடேசன். அதுதான் சொல்றேன், சு வெங்கடேசன் சொல்லியிருக்கணும். ஏன்னா 2.5 வயசு குழந்தைங்க இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நாங்குநேரி தெரியாது, எதுவுமே தெரியாது. இவ்வளவு கம்யூனிஸ்ட்ல இருக்கிற வேலை செய்யற தொழிலாளர் வர்க்கம் இவ்வளவு பாதிக்கப்படுது, அதெல்லாம் அந்த கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மற்றபடி அங்க இஸ்ரேலை பத்தி பேசுவாரு, இங்க இதை பத்தி பேசுவாரு. சரி, திண்டிவனத்துல அன்னை இந்திரா காந்தி பேர்ல இருந்த பேருந்து நிலையத்தை பேரை மாத்திட்டு கருணாநிதி பேரை வச்சாங்கல்ல. எவனா காங்கிரஸ்காரன் குரல் கொடுத்தானா? அப்போ கூட குரல் கொடுத்து என்ன மீண்டும் அன்னை இந்திரா அவர்களின் பெயரை சூட்டியதற்கு முழு முதற் காரணம் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் தான். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் தான் ஒரு போராட்டத்தை நான் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பேரே எடுத்தாங்க. எல்லாரும் பேரே எழுதிட்டாங்க, கலைஞர் பேரையே வச்சுட்டாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பேரையே, அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பேரையே எடுத்துட்டு கருணாநிதி பேரை வைக்கிறப்ப கேட்கறதுக்கு ரோஷம் இல்லாதவன் தான் காங்கிரஸ்காரனுங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளூர்லயோ திருத்தணிலயோ பாக்குற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்கனவே அறிஞர் அண்ணா பேர்ல இருந்தது எடுத்துட்டு கருணாநிதி பேர் வைக்கிறேங்கிறானுங்க. அப்புறம் இவங்க என்ன அண்ணா வழியில் நடப்புன்னு சொல்றது இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கறேன். புரியுதா? இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. புரியுதா? அதுதான் நான் சொல்றேன். வாய் மூடி மௌனியாக இருப்பாங்க, கொடுக்கறத வாங்கிட்டு கம்மன் இருந்துக்குவாங்க. நான் சொல்றது சீட்டை வேற எதுவும் தப்பா நினைச்சிருக்கேன்.